ஏய், எங்க அப்பா நான் நினைச்ச மாதிரியே நைட்டோட நைட்டா வீட்டை விட்டு போயிட்டாரு. போயிட்டாரா? அப்பா, எங்க நான் கூட அவர் இங்கே இருந்துருவான்னு நினைச்சு பயந்தேன். நானே சொந்தக்காரங்களுக்குலாம் கால் பண்ணேன், அவங்க வீட்டுக்கு அவங்க வரவே இல்லையா. எங்க அப்பா போன் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது. விடுங்க, அதான் போயிட்டாருல, அப்புறம் எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? ஆசிரமம் மாதிரி எங்கேயாவது போயிட்டு அவரே கால் பண்ணுவாரு, பாத்துக்கலாம். அப்புறம் ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி அவரோட ரூமை நல்லா டெட்டால் போட்டு கிளீன் பண்ணிட்டு அப்புறமா ஆபீஸ் போங்க. சரிம்மா. அப்புறம் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதுவும் இல்லாம என்னால வேலையும் பண்ண முடியல. எங்க அம்மா வீட்டுல தனியா தானே இருக்காங்க, அவங்களையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாமா? ஏன் சொல்றேன்னா, எங்க அம்மா இருக்கிற வீடையே வாடகைக்கு விட்டுடலாம். வாடகைக்கு விட்டா அதுல இருந்து 15,000 ரூபாய் கிடைக்கும். அந்த காசையும் நம்மளே வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நீ சொல்றது கரெக்ட் தாமா. ஆனா இப்போ உங்க அம்மா வர சொல்ல வேணாம், ஒரு 3 மாசம் கழிச்சு உங்க அம்மா வர சொல்லு. ஏன்னா இப்பதான் நம்ம அப்பா வீட்டை விட்டு துரத்தி இருக்கோம். இப்பவே உங்க அம்மா வந்தாங்கன்னு வையேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மள தப்பா பேசுவாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு வந்தாங்கன்னு வையேன், அவங்க கண்ணுக்கெல்லாம் நம்ம நல்லவங்க மாதிரி தெரியும். என்ன சொல்ற? நீங்க சொல்றது